அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம சேனலை ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா புது ஜாப்ஸ் அப்டேட்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதேமாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே லாஸ்ட் டேட் ரிமைண்டர்லாம் வரும். ரிசல்ட்ஸு, டிஎன்பிசி, அதேமாதிரி ரயில்வே, பேங்கிங்கு, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு அங்கன்வாடியில் மாவட்டம் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா எந்த சேனல்லையுமே போட கிடையாது. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வாரியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறது, என்னென்ன சர்டிஃபிகேட்னு எல்லாமே நம்ம போட்டோம். நிறையா பேர் பயனடைஞ்சிக்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பயனடையணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுவலக உதவியாளர் வேலை தான். இந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வழங்குது. மத்திய அரசு வழங்கினாலும் இந்த ஜாபுக்கு நேர்காணல் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்காணல் இல்லைன்னா வேறு எப்படி எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் முடிஞ்சு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சவே உங்களுக்கு ஜாப் கிடைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த ஜாபுக்கு உங்களுக்கு 25,100 மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 6,000 கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 31,000 கிட்ட சம்பளம் வரும். ப்ளஸ் அது இல்லாத அலவன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு 40,000 கிட்ட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வரும். அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. அதேமாதிரி இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு கல்வி தகுதி டிகிரி இருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். இவங்க தான் விண்ணப்பிக்கணும். எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். எல்லாருமே விண்ணப்பிச்சிருங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த டிகிரியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் இருக்குதா இல்லையா, ஏஜ் லிமிட்டு, இந்த மாதிரிலாம் ஒரு சிலதெல்லாம் இருக்குது. எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கொச்சின் ஷிப்ராய்டு லிமிடெட்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க மத்திய அரசு. இது ஏப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்டிங்னா உங்களுக்கு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் கேட்குறாங்க. ஷிப் டிசைன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டண்ட் கேட்குறாங்க. ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ தான் கேட்குறாங்க. 3 இயர்ஸ் டிப்ளமா கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 12th முடிச்சுட்டு 2 இயர்ஸுக்கோ ஜாயின் பண்ணிட்டு அவங்களும் விண்ணப்பிக்கலாம். 3 இயர்ஸ் டிப்ளமா, 2 இயர்ஸ் டிப்ளமா படிச்சிங்க வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டில் 60% ஆஃப் மார்க் எடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலும் அதே சேம் கண்டிஷன் தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60% ஆஃப் மார்க் எடுத்திருந்தாவே ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 2 போஸ்டிங்க்குமே உங்களுக்கு மினிமம் 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு டிசைனில் கேட்டிருக்காங்க. அது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஷிப்ராய்டில் இருக்கலாம், அப்படி இல்லைனா இன்ஜினியரிங் கம்பெனியில் இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு, செமி கவர்மெண்ட் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது டிசைன் பண்ணிட்டுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ப்ரைவேட்டு, அப்படி இல்லைனா கமர்ஷியல், இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணி கொடுத்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் உங்களுக்கு 6/5/2025 ஓப்பன் ஆகுது. ஆன்லைனில் க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16/5/2025 க்ளோஸ் ஆயிருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கலில் உங்களுக்கு 20 வேக்கன்சியும், எலக்ட்ரிக்கலில் 11 வேக்கன்சி, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 31 வேக்கன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட் பண்ணுற ப்ராசஸிங் அவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வேகன்சி எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்டில் தான் எடுக்கிறாங்க. இது பர்மனெண்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டில் எடுக்கிறாங்க. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணுறதா இல்லையான்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணுவாங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் ஃபஸ்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 24,400 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிங்களா, இப்போ உங்களுக்கு 8 ஹவர்னா 8 ஹவர் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24,400 சம்பளம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் 2 மணி நேரமாக 4 மணி நேரம் அது இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைமுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிங்களா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 6,600 கிடைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,100 சம்பளம். எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிங்கன்னா 6,280 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,900 சம்பளம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிங்கன்னா 6,480 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. 16/5/2025 படி நீங்கள் 30 இயர்ஸுக்குள்ளே இருக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 17/5/1995 பிறந்தீங்களா இருந்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க.
எஸ்சி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வைக்கிறாங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணுவீங்க. ஏற்கனவே டிசைன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த டிசைன் ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்து நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களை டிசைன் பண்ண சொல்லுவாங்க. அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுப்பாங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொச்சியில் தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு மொத்தம் 100 மார்க் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட் சாஃப்ட்வேரில் தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கேட் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாவே நல்லா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் 50% டோட்டல் மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எடுத்துருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க 100 மார்க் கொடுக்குறாங்களா, அதில் 50% கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எடுத்தீங்களாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா கொடுக்குறாங்க. இந்த 300 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஃபண்டபுள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்காக 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் சைட்லேருந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கேட்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கும் போது தான் தெரியும். அதேமாதிரி ஆன்லைன் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 6/5/2025 16/5/2025 நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அப்ளிகேண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஓபிசி கேண்டிடேட்டு, பிசி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாயும், எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ் மேனு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரலாக எல்லா ஜாப்புக்கும் சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிளும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். எலிஜிபிள் மட்டும் இருந்தால் போதாது, இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பிச்சு கண்டிப்பாக வாங்கலான்னு இருக்கணும். அப்போ இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற எல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 டைம் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 டைம் ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் போயிடலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங் இருக்கும். அந்த வேகன்சி அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதேமாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சரு இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்லாம் கேட்க நீங்கள் அதெல்லாம் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். கரெக்டாக தான் கொடுத்துக்கிறோமான்னு வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 6/5/2025 16/5/2025 விண்ணப்பிச்சிருங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருந்தால் நீங்கள் பே பண்ணுங்கள், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்களா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் எடுத்து வச்சிங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் உங்களுக்கு ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்ண முடியும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையான்னு வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நல்லா நோட் பண்ணிங்க. இங்கே சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா கால் லெட்டரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் மூலிமா அனுப்ப மாட்டேன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது உங்களை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு போஸ்ட் மூலிமா அனுப்ப மாட்டோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக எப்படி நான் வந்து பார்த்திங்கன்னா நான் செலக்டாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த என்ன வெப்சைட்னா cochinshipride.in சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்டாக இல்லையான்னு ஷோ பண்ணுவோம். அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்எல்லில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாப்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்கிறேன். இது போன்ற பயனுள்ள தகவலாம் உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.